ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீவி போயிருந்தோம் இல்லையா, அங்கே போய் பார்த்தீங்கன்னா பூக்குழியெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் கோயில் போனோம். ஸோ போகும்போதே பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி அப்புறம் பார்த்தீங்கன்னா சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் போனோம். ஏன்னா ஆல்ரெடி அங்கே கூட்டமாக தான் இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா போகிற வழியிலே எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் போட்டுட்டு இருந்தோம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்லாம் வந்துச்சு. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த பூக்குழி இறங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இந்த தேர்லாம் இழுத்துட்டு வந்தாங்க. சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வர வழியெல்லாம் ஜூஸு, தண்ணி, இந்த மாதிரி பிஸ்கெட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப தாகமாக இருந்துச்சுங்க. அதை வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பூக்குழி இறங்க போவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் அந்த மஞ்சள் தண்ணி இருக்குல்ல, அந்த இது ஊற்றிட்டே இருந்தாங்க. ஸோ நல்லா குளுக்குளுன்னு போகலாம் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் 2-3 பேத்துக்கு சாமியெல்லாம் வந்துச்சுங்க. பார்க்கவே அப்படியே ஒரு மாதிரி சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே நாங்கள் ஆண்டாள் கோயிலுக்கிட்ட வந்துவிட்டோம். வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்பிங் பண்ணோம். பண்ணிவிட்டு எல்லா திங்ஸையும் தூக்கிக்கிட்டே தாங்க வந்தோம். ஏன்னா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கூட்டம் ஆயிரும். பூக்குழி பார்த்திங்கன்னா 2:30க்கு மேலே அப்படி சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி கூட்டம் எக்குத்தப்பாக இருந்துச்சு. இங்கிட்ட அங்கிட்டு க்ரௌடு போயிட்டே இருந்தாங்க. பூக்குழினா இறங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப க்ரௌடாயிரும் அப்படின்ட்டு நாங்களே திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். ஸோ வாங்கிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே வந்துவிட்டோம். வர வழியிலே எல்லா பேக் எல்லாத்தையுமே அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே போகும்போதே சூப்பராக இருந்துச்சுங்க. அது ஒரு பீஸ்ஃபுல்லான இதாக இருந்துச்சு. செம்ம அமைதியாக இருந்துச்சு. ஆண்டாள் கோயிலுக்குள்ளே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அவ்வளோ அமைதியாக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெளியில் பார்த்திங்கன்னா அப்படியே கச்சன்னு இருந்துட்டு நம்ம அந்த கோயிலுக்குள்ளே வரும்போது அப்படியே மனசுக்கு அப்படியே ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ போகிற வழியெல்லாம் அப்படியே தொட்டு கும்பிட்டுட்டே போனோங்க. ஸோ போயிட்டு சூப்பராக இருந்துச்சா, சுற்றி பார்த்துட்டு நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் வந்துவிட்டோம். ஸோ வெளியில் வந்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டாள் கோயில் உள்ளே பார்த்திங்கன்னா இந்த சிற்போலாம் வச்சுருப்பாங்களா அது, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆண்டாள் பிறந்தது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, அதெல்லாம் தான் நாங்கள் உட்காந்து பார்த்துட்ருந்தோம். அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே கும்பிட்டு நாங்களும் வெளியில் வந்துவிட்டோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே எல்லாமே கட்டடம்லாம் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சுங்க. சூப்பராக செதுக்கி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஃபைனலாக பார்த்திங்கன்னா வெளியிலே வந்துவிட்டோம் நாங்கள். ஸோ எல்லா இடத்தையும் தொட்டு கும்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் குட்டி கூட்டு வந்திருந்தோம் பார்த்திங்களா பசங்க, அதுக்கெல்லாம் தொட்டு கும்பிட்டு விளாண்டுட்டு இருந்துச்சுங்க. அது முடிஞ்சது பார்த்திங்கன்னா போத்தீஸ் கடைக்கு தாங்க வந்தோம். ஸோ எங்கள் மம்மிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சேரீ எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் அப்படியே கிளம்பிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னொரு கடைக்கு வந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா பேக் தாங்க பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேண்ட்பேக் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்துச்சுங்க. எங்கள் மம்மிகிட்ட கேட்டேன், தரல. பட் நானே வாங்கிட்டேங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒன்று வாங்கியிருந்தேன். சூப்பராகவே இருந்துச்சுங்க. செம்ம க்யூட்டாக இருந்துச்சு ஒவ்வொரு பேகுமேவும். ஸோ எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா அதில் ஒன்று வாங்கிட்டு அப்படி பார்த்திங்கன்னா நானும் வந்துட்டேங்க. ஸோ வரவும் பார்த்திங்கன்னா அடுத்து சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. இந்த ஸ்டேஷ்னரி பொருட்கள் இருக்குது பார்த்திங்களா, அந்த தான் நாங்கள் வாங்கிட்டு இருந்தோம். இந்த பென்னு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில ஐட்டங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஒவ்வொரு பேக்காக நானும் உட்காந்து போட்டு பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பெண்ணெல்லாம் அழகழகாக வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த பென்சிலுக்கு பின்னாடி நம்ம ரப்பர் மாதிரி சொருகி வைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இது. அப்புறம் லப்பரே நிறைய க்யூட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வரும்போது இந்த தேரில் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த அவங்க தொங்க விட்டுருப்பாங்க பார்த்திங்களா ஒரு கம்பி மாதிரி, அது ஒரு வேண்டுதல்னு சொன்னாங்க. பார்க்கவே அவ்வளோ ஒரு பயமாக இருந்துச்சுங்க. அது எப்படி சொல்ல, செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. ரியலாக பார்க்கும்போது அவ்வளோ ஒரு எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க அந்த இதை வேண்டிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுச்சு. பார்க்கவே அப்படியே ஒரு மாதிரியே இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா அதையும் பார்த்துட்டு நல்லா வேண்டி கும்பிட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ பஸ்ஸில் போகும்போது தாங்க இதெல்லாம் பார்த்தோம். நாங்கள் இருக்கும்போது வரல. ஸோ பஸ்ஸில் போகும்போது இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி கண்ணே கலங்கிருச்சுங்க, அந்தளவு இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக எல்லாமே பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க்கு கொடுத்தாங்க. ஸோ அதையும் வாங்கி அப்படியே நானும் எங்கள் மம்மியும் குடிச்சிட்டு இருந்தோம் பஸ்ஸுக்குள்ளேயும். ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. பஸ்ஸு எடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுதான் அப்படியே பார்த்துட்ருந்தோம். பார்த்துட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி புது வீடியோ பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பாய். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டாட்டா.